நீ வெட்கத்தில் சிரிக்கும் பொழுது உன் மீசையின் ஓரம் ஒரு பூ பூத்து விடுகிறது. ஆஹா. நீ தேடும் முன்பே நான் தொலைந்து விட்டேன் உந்தன் உயிரில் காற்றை காதல் தூகுதாக அனுப்பி காலம் காலமாய் காத்திருக்கிறேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. அவங்களுக்கு தான் சித்திரம் எதற்கு உன் சிரிப்பு இருக்கும் பொழுது. என்னையே உனக்கு தருகிறேன். நீ என்ன நினைக்கிறியோ அதை சொல்லக்கூடாது, கவிதை சொல்லணும். காப்பு மட்டுமல்ல, காப்பானாக நான் வருகிறேன். பிரச்சனை வேணாம். சுமாரி சேவக, உனக்கு தெரியாது எங்க வீட்ல தண்ணி கேன் போட்டு ஒரு வாரம் ஆச்சு. முழுக்க முழுக்க பெண் கவிஞர்கள், கவிதை எழுதும் பெண்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, அதை ரசிக்கக்கூடிய ஆண்கள் இந்த பக்கம் இருக்காங்க. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. நீ தூங்குவதை ரம்பை பார்த்திருப்பாளா என்று தெரியவில்லை. ஒருவேளை ரம்பை பார்த்திருந்தால் சொக்கி போயிருப்பாள். ரொம்ப யார் சார்? வானவில் வண்ணத்தில் கருப்பில்லை போ, உன்னை பார்க்காமல் கடவுள் வைத்து விட்டான். பார்த்திருந்தால் அவன் உதிரத்திலும் சேர்த்திருப்பான். தீர தீர மழையாக்க நோன்பிருப்பான். அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? சொல்றேன். உதிரம் என்றால் என்ன? அப்படின்னா ஆபரேஷனா? ஹைட் சார். ஹைட்டா? அது உயரம். என்ன எல்லோடா? நானா பரிசுக்கா போய்கிட்டு இருக்கேன், பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு தான் சித்திரம் எதற்கு உன் சிரிப்பு இருக்கும் பொழுது. ஐயா வெக்கத்தை பாரு. உயிரில் கலந்த உன்னத உணர்வே என்னை கொள்ளை கொள்ளும் எண்ணம் கொண்டாயோ. அந்த மாதிரிலாம் இருக்கிறது சான்ஸ் இல்லையே. நீ தேடும் முன்பே நான் தொலைந்து விட்டேன் உந்தன் உயிரில் காற்றை காதல் தூகுதாக அனுப்பி காலம் காலமாய் காத்திருக்கிறேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. என்னுள் இருக்கும் என்னவனுக்காக உன்னுள் இருக்கும் உந்தன் பாதி. ஒரே நெஞ்சு அரிக்குது. என்னென்ன உங்க மனசோ அளவாயிர வயசு, கண்டது கழுதியில பார்த்து கண்ணில கெடுத்துக்கிறாங்க. அந்த பக்கமா போங்க. இவன் பாடி ஆடுதுப்பா. படபடாங்கிறட்டி என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் படபடாங்கிறேன்னு? ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. நீ வெட்கத்தில் சிரிக்கும் பொழுது உன் மீசையின் ஓரம் ஒரு பூ பூத்து விடுகிறது. ஆஹா. இனிக்கும் கற்கண்டும் இம்சையாகிவிட்டது நீ இமைக்கின்ற கண்கண்டு. ஆகா. அதான் கண்ணை அசைக்கிறது அப்படி அவங்களுக்கு இரிட்டேஷனா இருக்கிற மாதிரி. அடே 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 என்னடா டேய் 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 ஏன்டா இப்படி பண்ற? அது அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடு. படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிட்டு. நீங்கள் கவிதையாக ஒரு கேள்வி தொடுக்கலாம், பசங்க அதுக்கான பதில்களை சொல்லுவார்கள். இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. புரியாத மொழிகள் பேசும் உன் விழிகளின் அகராதி எங்கே கிடைக்கும்? உன் இமையில் கிடைக்கும். அப்படி சொல்லி தங்கம். என்னடா எங்க புத்தகமாக நான் இருக்கிறேன், வரிகளாக நீ வரியா? தாருமண்டியா ஒன்னே தாண்ட இல்ல ஒன்னதான் கூப்பிடுறாரு. வரமாட்டி 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 ஐ வந்துட்டு. நாம் போகும் பயணத்தில் நீ காணல் நீரா இல்லை காதல் பாட்டா? காதல் பாட்டு தான். ஒரே வார்த்தையில எல்லாத்தையும் ஆப்பண்டானே. உன் வியர்வை துளியாக நான் இருக்க வேண்டும். கோடையிலா இல்லை உன்மேல் வீசிடும் வாடையிலா? என்ன இது செத்த எலி நாத்தம் அடிக்குதே. ஏம்மா நாத்தம் தாங்க முடியாமா, ஒரு ரூம் ஸ்ப்ரே இருந்தா கொண்டாந்து அடிமா. இரண்டிலும் அல்ல காலத்துக்கும். இரண்டிலும் அல்ல காலத்துக்கும். அவர் தலை முதல்ல நான் கொஞ்சம் ஷை டைப் பண்ண. அது வேற வாயி, இது நார வாயி. காப்புடன் பூட்டிய நிதத்தை தந்து செல்வாயா? டேய் ஒன்றை தாண்டா கேக்குது, சொல்லி தோலனா. இது வேற ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. நல்ல தம்பி ஒண்ணுதான். பை. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. நல்ல தம்பி ஒண்ணுதான். பை. டேய் பாத்து தொலையண்டா. என்னது காப்புடன்? என்னது? காப்புடன் பூட்டிய இதயத்தை தந்து செல்வாயா? நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? என்னையே உனக்கு தருகிறேன். நீ என்ன நினைக்கிறியோ அதை சொல்லக்கூடாது, கவிதை சொல்லணும். காப்பு மட்டுமல்ல, காப்பானாக நான் வருகிறேன். பிரச்சனை வேணாம். சுமாரி சேவக, உனக்கு தெரியாது எங்க வீட்ல தண்ணி கேன் போட்டு ஒரு வாரம் ஆச்சு. விசும்பின் நீளத்தையும் வியப்பின் ஜாலத்தையும் ஒன்று சேர ஏந்தி நிற்கும் உன் உதலில். முதல்ல விசும்புனா என்னன்னு தெரிஞ்சுட்டாதான். அதான் நெக்ஸ்ட்ன்றலப்பா. என்னது விசும்புனா? ஏக்கம் விசும்புறது. சரி விடு, தெரிஞ்சு போச்சுல ஐயா சாமி. எப்படி கொண்டாந்து மாட்டி விட்டுருக்காங்க பத்தியாமா? ஒரு நாளைக்கு 2 வேளையும் கடைக்குள்ளேயே வச்சு புதைக்க போறேன்டா நானு. வரிகள் மட்டும் எழுத வேணாம், குங்குமத்தையும் வைத்து விடுகிறேன் கணவனாக. அது என்ன சொல்லுது, நீ என்ன சொல்ற? இப்போ அவன் கேட்டதுக்கும்
நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? கண்களால் கட்டியணைத்த கதகதப்பில் காலம் கடந்து கதைத்து போகலாமா? உன்னதாண்டா, சொல்லு சொல்லு, என்ன இரியா யோசிக்க அப்படியா? தப்புன்னு எப்படி அடிக்கிறது? கண்களால் மட்டுமல்ல உடலாலும் சேர்த்து கட்டிக்கோள். ஏய் ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என் ரசனையின் விரிவாக்கத்திற்கு துண்டு பிரசுரம் ஆவாயா? ஓ அந்த மேட்ரா வந்தீங்களா? சொல்லவே இல்ல. ஐம்பெரும் காப்பியம் தாண்டி 6ஆம் காப்பியமாக மாறுவேன். என்ன செய்ய சொல்லும், எவ்வளவு கஷ்டம் இல்ல. இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசை ஆகாது. உன் பாத சுவடை மட்டும் நான் தொடர நினைக்கிறேன், பின்தொடர நினைக்கிறேன். யார் பிழை? ஊர்ல இருக்க கடைசில பல்ல ஏன் வேலைக்கு வந்து யா உசுரா வாங்குறீங்கடா? யார் பிழைன்னு கேக்குறாங்க. நம் இருவரை சேர்த்த இந்த நீயா நானாவின் பிழை. கூலி மிச்சமாமனு உன் பேச்ச கேட்டவங்க வேலைக்கு சேர்த்த பத்தியா? என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. இவன் சொல்றான், நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்ச நீயா நானோட பிழை. இந்த கவிதை உனக்கு சிறப்பா தெரியுது. அடி பாவி. அந்த பையன் சொன்னது உனக்கு அவ்வளவு நல்லா தெரியல. பொயட்டிக்கா இல்ல. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? சொல்றாரு. இவர் சொன்னது பொயட்டிக்கா இருக்கு. இல்ல, ஆக்சுவலி இதுவும் பொயட்டிக்கா இருக்குன்னு நான் சொல்ல வரல. சடனா சொன்னாரு. இந்த பாரு, எதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. பீலா வர்றதுல இந்த ஏரியாவிலே நம்பர் 1 நான் தான். பெண் ஒரு ஆண் என்னை எப்படி நடத்தணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்கிறது என் கேள்வி. இதுல நீங்க மறுபடியும் பழைய மாதிரியே நான் கண்விழி கருவிழினா எப்படி? உன் காதல் எப்பொழுதும் வானுக்கும் பூமிக்கும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரம் உன் உள்ளத்தின் அளவு போதும், சில நேரம் உன் உள்ளங்கை அளவு போதும். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. அறக்க பறக்க ஓடி வந்து ஆழ்மனதில் அன்பை நிரப்பி உள்ளங்கையில் நம்பிக்கையை கொடுத்து விட்டு போ, அது போதும். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? நண்பனிடம் நான் கை குலுக்கையில் நேசம் குறையாத கனவு தோழன் வேண்டும். ஓகே, குட். என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ ரெஸ்பெக்ட் பண்ணணும். நீ அதை தப்பா பார்த்துடக்கூடாது. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. பாபு. பறந்து எரிந்து மீண்டும் பிறந்து யாண்டும் பறக்கும் ஃபீனிக்ஸ் பறவை நான். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. வேண்டி மாட்டிக்கொண்டேன் உன் இதயத்தை சிறையாக்கி. எப்போது வந்து இந்த கூண்டினை கூடாக மாற்றப் போகிறாய்? நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப.